பைக்கில் கேபில் வந்துட்டு போன காலத்துலேருந்து நான் பார்க்குறேன். அன்னைக்கு அவன் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அதில் 1500 ரூபா அவன் கொடுத்தான். இன்னைக்கு அவன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னா அதில் 80,000 எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். நான் அதையும் நான் பார்த்தேன். ஒரு அர்ஷத் சாய்னு ஒருத்தர் நம்ம நேரில் கூட பார்த்தது கிடையாது. இவனை நம்ம எல்லாரும் நேரில் பார்க்குறோம். அவன் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பாலா அப்படின்னு தான் கேட்குறீங்க. பாலா சார்னு நீங்கள் சொல்லலை. இந்த ஸ்பேஸை கொடுத்தது யார்? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தேட்டரே தரமாட்டுறாங்க. 4ஆம் தேதி ஒரு தேட்டரில் வந்து புக்கிங் ஓப்பன். ஈவினிங் 8 மணிக்கு புக்கிங் இல்லை. அவங்க பெரிய படங்களுக்கு ப்ரியாரிட்டி தராங்க. இப்போ நான் ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணுறேன், ஒரு பெரிய படம் பண்ணுறேன்னா டெஃபினட்டாக அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகும். எனக்கோ தெரியும். காலையில் அப்படியே வரும், கமலா தேட்டருக்கு வரும்போது போஸ்டர்ஸ் வந்து கிழிக்கிறாங்க. சில திரையரங்கில் வந்து பேனர் வைக்க விடுது. தேட்டருக்கு வெளியே நின்று பார்க்குறாங்களா அவங்களுக்கு தெரியாது. இங்கே உள்ளே போய் இப்படி பார்த்தா தான் இங்கே இது ஓடுதா, கண்ணை கண்ணாடி ஓடுதா, நம்ம ஏன் இப்படி நம்மளை இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அவங்க கூட நம்ம வரல, அவங்க கூட நாங்கள் வந்தோம் இல்லையா. அது தொடர்ந்து ஒரு வாரமாகவே இருந்துச்சு. இப்போ இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம 5ஆம் தேதி வெளியே வந்தேன். இப்போ இன்னைக்கு வரேன் வெளியே, வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. ஆமாம். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யார் கூட இருப்பது அப்படின்னா, காந்தி கண்ணாடி மூவினுடைய இயக்குனர் ஷெரீஃப் ப்ரோ நம்ம கூட இருக்கிறாங்க. ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு. இது ஆக்சுவலாக பேசிதான் ப்ரோ ஆகணும். ஆனால் அஃப்கோர்ஸ் இது பேசினாலும் இதுக்கப்புறமா இது கொஞ்சம் கம்மியாகுங்கிற மாதிரி நினைக்கிறேன். நம்ம நிறைய கனவுகள் எழுதுகிற அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஒரு படமாக்கி அதை ரிலீஸ் பண்ணி தேட்டரில் மக்களுக்கு வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம். அதில் வரக்கூடிய சிக்கல்கள், நீங்கள் தேட்டரில் நீங்கள் பாலா ப்ரோ, லாரன்ஸ் மாஸ்டர் இருந்தாங்க, நீங்கள் பேசியிருந்தீங்க இந்த மாதிரி ஷோஸ் வந்து இது பண்ணுறாங்க, போஸ்டர்ஸ் ஒட்ட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுனதில் எனக்கு நான் ஒரு வழி ஒன்று நான் வந்து பார்த்த மாதிரி தான். அதை பற்றி அதுக்கு நிறைய எதிர்மறையான கமெண்ட்டுகளும் வந்து வந்திருந்தது. ஸோ அதை பற்றி நம்ம பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். தெரிஞ்சு தானே வந்தீங்க அப்படின்னு கூட கேட்டாங்க. இங்கே பெரிய படங்கள்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்தோம். பிரச்சனையே அது கிடையாது. தேட்டரே தரமாட்டுறாங்க. 4ஆம் தேதி ஒரு தேட்டரில் வந்து புக்கிங் ஓப்பன் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். அப்போது நாகர்கோயிலில் ஒரு தேட்டரில் வந்து புக்கிங் ஓப்பன் ஆகுது. ஈவினிங் 8 மணிக்கு புக்கிங்கே இல்லை, க்ளோஸ் ஆகிடுச்சு. எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, அண்ணா இந்த மாதிரிண்ணே இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் படம் இல்லை, ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து லிஸ்ட் அமைச்சிருப்பாங்கல்ல, இந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, அதில் வந்து இருக்குது நாகர்கோயில் போட்டு இந்த தேட்டர் அப்படின்னு இருக்குது. நான் உடனே பிரதர் இந்த மாதிரி பிரதர் படம் இல்லைன்னு சொல்கிறாங்களாம், நீங்கள் என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னா, பிரதர் நம்ம பார்த்துருவோம், ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போய் பார்க்கும்பொழுது எங்கள் ஏரியாவில் இல்லைன்னு நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து எங்கெங்கெல்லாம் இல்லைங்கிறது, நம்ம திருநெல்வேலியில் இல்லை, கன்னியாகுமரியில் படம் வரல அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த பக்கம் வந்து என்ன பிரச்சனை, நீங்கள் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் அப்படின்னும் போது அவங்க பெரிய படங்களுக்கு ப்ரியாரிட்டி தராங்க. இப்போ நான் ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணுறேன், ஒரு பெரிய படம் பண்ணுறேன்னா டெஃபினட்டாக அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகும். எனக்கோ தெரியும், தெரியாமல் இல்லை. நீங்கள் என் படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணலைங்கிறது அன்னைக்கு என்னோட கேள்வி கிடையாது. அந்த மொமெண்ட்டில் நேற்று தானே புக்கிங் ஓப்பன் பண்ணீங்க, திடீர்னு ஏன் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட கேள்வியாக இருந்துச்சு. ஒன்று. அடுத்தது போஸ்டர்ஸ் வந்து கிழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையாகவே கிழிஞ்சிருந்தது போஸ்டர். அதில் நம்ம வந்து நான் போய் சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன். ஏன் அது எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு போஸ்டரோட வேலை, ஒரு 4 பிட் போஸ்டரோட வேலை என்ன, டபுள் பிட் போஸ்டரோட வேலை, அது போஸ்டர் பிரிண்ட் பண்ணி ஒட்டுறதுக்கு என்ன வேலைன்னு வரைக்கும் நமக்கு தெரியும். இது வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயின். அது அந்த மனுஷன் என்னோட கதையை நம்பி, எங்கள் டீமோட ஒர்க்கை நம்பி ஒரு பணத்தை போடுறாருன்னும் போது காலையில் அப்படியே வரும், கமலா தேட்டருக்கு வரும்போது அங்கங்கே போஸ்டர் கிழிஞ்சுன்றது வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சில இடங்களில் சில திரையரங்கில் வந்து பேனர் வைக்க விடலை, ரிலீஸ் ஆகலை, பேனர் வைக்க முடியல. இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது கரெக்ட். இந்த தேட்டரில் படம் இல்லைப்பா வைக்க முடியல அப்படிங்கிறது. சில தேட்டரில் இடம் இல்லை, வைக்க முடியல. இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு நம்ம கொளத்தூரில் ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வண்டி விடுவாங்கல்ல, அங்கே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க நம்ம பேனர் சைடில், அப்படி சும்மா அப்படி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இப்போ இப்படி வந்து படம் பார்க்குறாங்கல்ல, தேட்டருக்கு வெளியே நின்று பார்க்குறாங்களா அவங்களுக்கு தெரியாது. உள்ளே போய் இப்படி பார்த்தா தான் இங்கே இது ஓடுதா, கண்ணை கண்ணாடி ஓடுதா அப்படின்ட்டு. ஒரு கிரியேட்டராக இது எல்லாமே எனக்கு கஷ்டமாக தான் பிரதர் இருக்கும். சரியா? அப்போது
ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ முடியும் போது மக்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு தெரியுது இந்த படம் ஒர்க் ஆகுது, எங்கெங்கெல்லாம் எழுதணும், எங்கெங்கே சிரிக்கிறாங்க, எங்கெங்கே கத்துறாங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே நல்ல படம் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் நம்ம போட்டுக்கலாமோ இந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா, அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அது. அதை நான் உரிமையாக பழகுற என்னுடைய பிரசன்ட் மீடியா நண்பர்கள் முன்னாடி, என்னுடைய மக்கள் முன்னாடி நான் பகிர்ந்துக்காமல் யார் பகிர்ந்துப்பா? பாலா வந்து எங்கள் வீட்டு பையன், எங்கள் வீட்டு தம்பி, எங்கள் அண்ணன், என் பையன், என்னோட பேரன் அப்படின்னு பேசும்போது எனக்கும் அந்த உரிமை இருக்குல்ல. இந்த படம் காந்தி கண்ணாடிங்கிறதுல எனக்குமே உரிமை இருக்குல்லன்னும் போது அந்த உரிமையோட நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்பாடு தான் வருது. இதை வந்து இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம பேசவே இல்லை. ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா பேசலை. அது ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது. இந்த ஒரு 6 நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நிறைய சேனல்ஸில் வந்து தொடர்ந்து இந்த இயக்குனர் வந்து அவதூறு பரப்புறாரு அப்படின்னு. நம்ம 5ஆம் தேதி வெளியே வந்தேன், இன்னைக்கு வரேன் வெளியே, வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க. ஆமாம், தொடர்ந்து எங்கடா நம்ம அவதூறு பரப்பணும் அப்படின்னா எனக்கு அச்சிச்சோ அன்னைக்கு நம்ம பேசியே இருக்கக்கூடாதோ, சரி ஓகே அப்படியே போயிருக்கணும், கடந்து போகணும் போல. அப்போ இதுதான் நமக்கு இந்த சமூகம் நமக்கு சொல்லி தருதா? அப்போ நம்ம மனசை பட்டது பேசக்கூடாதா? இப்போ பேசினாலும் எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு எனக்கே நம்ம கான்ஃபிடென்ட் ஒன்று உடையும், அது வந்து உருவாக ஆரம்பிக்குது. அப்போ வந்து என்னை சுற்றி இருக்கவங்க ஒன்று தான் சொன்னாங்க, இங்கே பாரு நீ யாரையுமே பேசவே இல்லை, என்ன நடந்துச்சோ அதை பேசியிருக்கேன், அதை திரித்து யாரோ எப்படியோ பேசிக்கிறாங்க, அவங்க பேசுகிறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க, நீ ஃப்ரீயாக விடு, எதுவுமே பேசிக்காது. இல்லை நான் வந்து ப்ரெஸ்ஸை கூட நான் திருப்பி மீட் பண்ணுறேன் அப்படின்னும் போது நடுவில் வந்து டீம் ஃபுல்லாக இதுக்கு போயிருந்தாங்க. ஐ மீன் தியேட்டர் விசிட், தமிழ்நாடு ஃபுல்லாக தியேட்டர் விசிட் போயிருந்தாங்க. நான் இங்கே தனியாக தான் இருக்கேன்னும் போது நான் ஒரு எஃபர்ட் எடுத்து டீமோட நாலேஜ் இல்லாமல் நான் போய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம் அப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நான் பேசி முடிக்கிறேன், வித்தின் 3 hours இது எல்லாமே சார்ட் அவுட் ஆகுது. ஓகே, இது எல்லாமே சார்ட் அவுட் ஆகுது. ஏன் சார்ட் அவுட் ஆகுதுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நைட்லேருந்தே எங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, இங்கே போடுங்க நைட்லேருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பேசி முடித்தோன்னுமே பர்டிகுலராக நான் எந்தெந்த தேட்டர் சொன்னனோ அவங்க பேசி இமீடியட்டாக சார்ட் அவுட் பண்ணி ஷோஸ் ஓப்பன் ஆகுது. நீங்கள் பாருங்கள், மக்கள் கொடுத்த சப்போர்ட்டில் ஒரு ஷோ ஓப்பன் பண்ணவங்க 2 ஆச்சு, 3 ஆச்சு, அதுக்கப்புறம் 4 ஆச்சு. சென்னையில் சில திரையரங்குகளில் 6 ஷோ ஓடிச்சு. ஓகே, ஒரே நாளில் 6 ஷோ ஓட்டினாங்க. இது வந்து படம் பாலா காந்தி கண்ணாடி அப்படிங்கிறத தாண்டி நல்ல படங்களுக்கு நடக்கும், அது எந்த படமாக இருந்தாலும் நடக்க தான் செய்யுன்ற புரிதல் இருக்குல்ல, அது புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5-6 நாள் தேவைப்பட்டுச்சு. அந்த மக்கள் கொடுத்த அந்த வெற்றி தான் எனக்கு இந்த ஒரு வாரத்துக்கான இந்த காயத்துக்கான மருந்தாக நான் பார்க்குறேன். ரொம்ப அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு, ஓகே அப்படின்னு ஆயாச்சு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பரவலாக நிறைய பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் சொல்லவே இல்லையே, நம்ம ஏன் நம்மளை இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே, அது அவங்களுக்கு தோன்றதை அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற. இப்போ அதில் என்ன குவைட் ஷாக்கிங் அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, இப்போ நான் வந்து சொல்கிறேன், பிரதர் நீங்கள் உங்கள் பேர் என்ன பிரதர்? சுகுமாரா? பிரதர் என்னை வந்து அவன் அடிச்சிட்டான் பிரதர், என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு நான் போயிடுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுகுமார் ஷெரீஃபை தாக்கினார் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. நான் பேசவே இல்லை. நான் அவன் அடிச்சான் கூட சொல்ல, என்னை யார் அடிச்சாங்கன்னே தெரியல பிரதர்ன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். என் பக்கத்துல இவர் இருக்காரு, இது உட்காந்துருக்காருல்ல, இவர் இருக்காருன்னு சுகுமார் என்ன அடிச்சாருன்னு சொல்லிட்டு பேசினா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாங்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், யாரு தெரியலன்னு தானே சொன்னேன். நீங்க ஒண்ணு பேசிட்டீங்களா, பேசிட்டு ஒரு வாரம் கழிச்சு என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க திருப்பி சுகுமார் அடித்ததாக இவர் ஷெரீஃப் பேசுகிறார், சுகுமார் அடித்ததாக ஷெரீஃப் பேசுகிறாருன்னா எனக்கு நம்ம எப்படா சொன்னோம் சுகுமார் பேருன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுதான் ரொம்ப கவலையா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம சொன்னது இல்லாத ஒண்ணு ஏன் பேசுறீங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து ஒரு வாரமாவே இருந்துச்சு, இப்போ இருந்துகிட்டே இருக்கு. சரி, அதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இதுவும் லைஃப்ல ஒரு பார்ட்டுன்னு நம்ம எடுத்துட்டு கண்டிப்பா எடுத்து சொசைட்டி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மள மாத்திக்கிட்டு போறோம். அதை எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். எடுத்துக்கலன்னா நம்மளுடைய பீஸ் ஆஃப் லைஃப் போயிடும், கிரியேட்டிவிட்டி போயிடும், அடுத்த கட்டத்துக்கு நம்மளால நகரவே முடியாதுன்றது மட்டும் புரிஞ்சிச்சு. இந்த இடத்துல லாரன்ஸ் மாஸ்டர் ஏதாவது சொன்னாங்களா? ஏன்னா பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவருக்கு. மாஸ்டர் ஏதாவது சொன்னாங்க, நீங்க பேசுனது பக்கத்துல இருந்தாங்க, மாஸ்டர் ஏதாவது சொன்னாங்களா? அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஏதாவது பேசுங்க. இல்ல, மாஸ்டர் வந்து படம் நல்லா இருக்கு, கவலையே படாதீங்க டைரக்டரே, சூப்பரா போகும், நல்ல படம் பண்ணிருக்கீங்க, என்னையே நீ அள வச்சுட்ட, கல்லு நெஞ்ச காரணம் அள வச்சுட்ட, பார்த்தல இது நீ வேற பார்த்துட்டல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, மாஸ்டர் ரொம்ப எமோஷன் ஆயிட்டாரு, அழுதுட்டாரு. பிரஸ் மீட்லயே சொல்லியிருப்பாரு, பயங்கரமா அழுதுட்டாரு.
ஸோ அவர் சொன்னது அதுதான், உண்மையாக உழைச்சிருக்கீங்க, நல்லா படம் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக ஆடியன்ஸ் உங்களை புரிஞ்சுக்கிட்டு இதை ரிசீவ் பண்ணிப்பாங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, இந்த எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகிடும். இது இன்னொன்று வந்து என்னென்னா, நிறைய பார்த்தேன், தடை, காந்தி கண்ணாடிக்கு தடையா, முட்டுக்கட்டை போடுகிறார்களா, அதுக்கப்புறம் வந்து சதி செய்கிறார்களா. ஐயோ, நான் வந்து போஸ்டரை கிழிகிறாங்க, போஸ்டர் கிழிஞ்சிருக்கு, போஸ்டெல்லாம் கிழிஞ்சிருக்குன்னு தான் சொன்னேன். சதி, முட்டுக்கட்டை அப்படின்னு போட்டு இயக்குனர் அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தையை நம்ம வாழ்க்கையில கூட நம்ம பயன்படுத்தினதே இல்லையே, டைலாக்ல கூட நம்ம எழுதலையே. இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு எனக்கு. பட் என்னன்னா, நம்ம யாரையுமே அந்த இடத்துல நம்ம சொல்லவே இல்லை. நம்ம ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா, நீங்க இந்த வாரம் நம்ம கூட வந்த நாங்க கூட வந்த படங்கள் இப்படி சொல்லிக்கலாம். அவங்க கூட நம்ம வரல, அவங்க கூட நாங்க வந்தோம் இல்லையா. நான் வந்து மதராசி படம் பார்த்தேன், போயிட்டு தியேட்டர்ல போய் பார்த்தேன். சூப்பரா இருந்தது படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நான் நிறைய போன படத்தோட இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பேன், ஒரு விஜய் அண்ணாக்கு வந்து ஒரு துப்பாக்கி கூட இல்லை, திருமலை. அதாவது வந்து ஒரு சாக்லேட் பாயா இருந்து திடீர்னு ஒரு பகவதின்னு ஒரு படம் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு த்ரூ அவுட் ஆக்ஷன் ஹீரோவா என் தலைவன் இறங்குனது வந்து திருமலை படம். ஸோ அந்த படத்துலேருந்து அவரோட ஸ்கேல் மாறி ஒரு டூவர்ட்ஸ் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறின அந்த மூமெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி எஸ்கே அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளுடைய முகம்னா சிவகார்த்திகேயன். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு வந்து சென்னைக்கு வந்து ஒரு ஆங்கர் ஆகி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளத்தை வந்து உருவாக்கி ஒருத்தரால் ஒரு சின்ன நம்பர்ஸ்லேயே, அதாவது படங்கள் நம்பர்ஸ் சொல்கிறேன், நம்பர்ஸ்லேயே ஒரு 300 கோடியை போயிட்டு தொட முடியும் அப்படின்னா அவங்க தானே நமக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன். கண்ணுக்கு முன்னாடி இருக்க இன்ஸ்பிரேஷன் இல்லை. அப்படி வந்து எஸ்கே அண்ணாக்கு வந்து நான் இந்த படத்தை, மதராசி படத்தை வந்து ஒரு திருமலை மாதிரி தான் நான் பார்க்குறேன். டூவர்ட்ஸ் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, த்ரூ அவுட் ஆக்ஷன் படம். இதுக்கப்புறம் ஒரு 100 பேர் அடிச்சா கூட ஏற்றுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு படம் இல்லை அந்த படம் மதராசி. அது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நான் பேட் கேர்ள் பார்த்தேன். அந்த இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயே ஒரு பெஸ்ட் டைரக்டரா ஒரு எல்லா தொகுதியுமே அந்த இயக்குனர் ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டெம்ப்ட், அவ்வளோ சூப்பராக அந்த படம் பண்ணியிருக்காங்க. லோகா பார்த்தேன் நேத்து பார்த்தேன். லோகா சூப்பரா இருந்தது படம். நம்ம மார்வல்ஸ் டிசிலாம் பார்த்து பழக்கப்பட்டு திடீர்னு ஒரு மலையாள நம்ம ஏரியா சைடு ஒன்று நடக்குது. அதுல வந்து அந்த நீலின்ற மேட்டரை எடுத்து நம்ம சின்ன வயசுல கேட்ட கதையை அழகா சூப்பரா எழுதி ஒரு கேரக்டரை கொண்டு வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டரை எழுதி அதுக்கு நம்ம கிளாப் பண்ண வைக்க முடியும்னா இந்த படங்கள்லாம் ஒரு கான்ஃபிடென்ட்டை நமக்கு கொடுக்கும். நம்மளும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ண முடியும், மக்கள் ஏத்துக்கிறாங்க, நம்ம தைரியம் எடுக்கலாங்கிற பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த கூட வந்த எல்லா படங்களையும் நம்ம அப்படிதான் பாக்குறேன். இதுல வந்து எந்த காழ்ப்புணர்ச்சியோ யார் மேலேயோ வன்மம் பரப்புறதோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு டெஃபினட்டா கிடையாது. வி ஆர் ஆல் ஹாப்பி. கிரேட் வருது. அப்புறம் இது பாலா ப்ரோவுக்குமே வந்து இது சந்திச்சுட்டு இருக்காங்க. பாலா ப்ரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என்டர்டெய்னர் ஆனாங்க, மக்களுக்கு அவர் யாரு அப்படிங்கிறத சிரிக்க வச்சாங்க, நல்லது பண்ணாங்க. தனக்கு பண்ணலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட இருக்கிறத நான் மக்களுக்கு கொடுத்து அதில் நான் சந்தோஷத்தை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி பண்ணாங்க. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இது பண்ணுறாரு போல. இவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இவர் அரசியல் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, மக்களோட இது சம்பாதிக்கிறாங்க, இவர் படத்தை ஓட வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாலா ப்ரோ மேலுமே அவர் பண்ணுற நல்லதை கெட்டதாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அஃப்கோர்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க, பாலா ப்ரோவும் பார்த்துருப்பாங்க. இதுக்கு என்ன பேசிப்பீங்க நீங்கள் இதை பற்றி? பாலா வந்து இதை பற்றி வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அவனுடைய நோக்கம், பாலாவோட நோக்கம் வந்து ரொம்ப தெளிவு. சம்பாதிக்கிறது 100 ரூபான்னா 85 ரூபா வந்து மக்களுக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ வாய் வார்த்தைக்காக அவன் சொல்கிறதோ இல்லை கேமரா முன்னாடி சொல்கிறதோலாம் இல்லை. நான் இத்தனை வருஷம் ஒரு 8-9 வருஷம் ஆயிடுச்சு பாலா கூட பழகி. நான் அப்பத்துலேருந்து அவன் வந்து பைக்கில் கேபில் வந்துட்டு போன காலத்துலேருந்து நான் பார்க்குறேன். அன்னைக்கு அவன் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அதில் 1500 ரூபா அவன் கொடுத்தான். நான் அன்னைக்கும் அவனை பார்த்தேன். இன்னைக்கு அவன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னா அதில் 80,000 எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். நான் அதையும் நான் பார்த்தேன். இதில் வந்து இப்படி நான் பேசினாதான் பாலா எனக்கு அடுத்த படமான்றதெல்லாம் கிடையாது. டெஃபினட்டாக கிடையாது. இந்த வீடியோவாக எடுத்து போடுறத வந்து நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பார்க்குறேன். ஒரு அர்ஷத் சாய்னு ஒருத்தர், நீங்கள் அவரை செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஏன் நம்ம ஊர்லேருந்து ஒருத்தனை நம்ம வந்து சந்தேக பார்வையோட பார்க்குறீங்கன்ற கேள்வி தான் இதுக்கான பதிலாக நான் பார்க்குறேன். ஸோ நம்மளை சுற்றி யாருன்னா ஒருத்தர் அது பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அதில் ஒரு
சந்தேகமே வருது. வேற ஒரு ஸ்டேட்டில் வேற ஒரு ஊரில் சம்மந்தமே இல்லாத ஒரு நாட்டில் யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, ஏய் இவன் சூப்பர்ரா செம்மடா. ஏன்னா நம்ம நேரில் கூட பார்த்தது கிடையாது. இவனை நம்ம எல்லாரும் நேரில் பார்க்குறோம். இப்போ கூட பாருங்க, இவன் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறது வந்து நீங்கள் எத்தனை பேர்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும்? நீங்கள் வந்து பாலா அப்படின்னு தான் கேட்குறீங்க, பாலா சார்னு நீங்கள் சொல்லலை. இந்த ஸ்பேஸை கொடுத்தது யார்? அவனும் உங்களுக்கு கொடுக்கல. அது வந்து ரொம்ப அழகாக அதுவே மக்களுக்கும் பாலாவுக்குமே உருவான ஒரு அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா? அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். நான் நிறைய இன்டர்வியூவில் சொன்னேன். நான் ஒரு தடவை ஈசிஆரில் டீ கடையில் உட்காந்து நான் பாலா ப்ரொடியூசர் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு நம்ம மீனவ நண்பர்கள் அந்த குடும்பத்துலேருந்து ஒரு அம்மா ஒரு அக்காவும் உள்ள வந்து செல்லம் அப்படின்னு கொஞ்சம் அவனை இப்படி பண்ணி இப்படிலாம் பண்ணோன்னா எனக்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருந்துச்சு. பண்ணிவிட்டு இப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நல்லது பண்ணுப்பா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன்ல ஈபி உதயன், அவர் சும்மா இல்லாமல் மாமா பாலா இப்போ படம் பண்ண போகிறார்ல, இவர் தான் டேரக்டரு, அவரு தான் ப்ரொடியூசர், சும்மா அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. யாராக இருந்தால் அண்ணன் அவன் பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்கணும், புரியுதா? அவனுக்கு ஏதாவது ஆச்சு உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டினாங்க. சீரியஸா. அப்புறம் வந்து எங்களை வச்சுக்கிட்டே அந்த அம்மா சொன்னது என்னன்னா, இங்கே பாரு செல்லம், இந்த சிகரெட்டு தம்மு கூட சேர்க்க எங்க மூஞ்ச பார்த்தா அவனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. இந்த அன்பு யாருக்கு கிடைக்கும்? உண்மை. அது ஒரு ஈஸியாக நம்ம வாங்கிட முடியுமா? ஒரு எல்லாமே நிறைய பேரோட நோக்கம் வந்து இப்பெல்லாம் ஆயிட மாட்டோமான்னு இருக்கும். அவங்களால முடியாதது கூட பாலா கிடைக்குது அப்படின்னா அந்த மனசு பாலா செய்யற உதவிகள் அது ஒரு விஷயம். இப்போ பாலா செய்யற உதவி ஏன் வெளியே தெரியணும் அப்படின்னா அதை பார்த்து ஒரு 4 பேர் செய்யணும். அதுதான் உண்மை, பியூர் நோக்கம். அதுதான் தியேட்டர் விசிட் ஐ திங்க் 2-3 நாள் முன்னாடி ஒரு தியேட்டர் விசிட் போய் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான். ஒரு பையன் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓவில் கொடுத்த ஆட்டோ அது. ஓகே, சொந்த ஆட்டோ கூட இல்லை அந்த பையனுக்கு. அந்த ஆட்டோவில் அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் தான் என்னோட ரோல் மாடல், நான் டெய்லி வர காசில் நான் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அந்த வீடியோவோட மோட்டிவாக நான் என்ன பார்க்குறேன்னா, இன்னொரு பாலாவை பார்க்குறேன். எனக்கு கிளைய மாதிரி போய்கிட்டு இருக்கு. எனக்கு புரியுது. இது எல்லாரும் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவ்வளோதான் இதுக்கான பதில். உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு 100-200 பாலா உருவாகிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. பாலா இதை விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே பேசுகிறவங்களுக்கான பதிலாக நான் பார்க்குறேன். ஸோ ஹாப்பி ஆஃப்டர் மூவிக்கு அப்புறம் உங்களை பார்த்து மீட் பண்ணி பேசுறது. ஏன்னா மூவிக்கு முன்னாடி நிறைய சீன்ஸ் நம்ம பேச முடியாது. ஆமாம், மூவிக்கு அப்புறம் வந்து நம்ம நிறைய சீன்ஸ் இது எப்படி ப்ரோ நிறைய பேசலாம். அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் எங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில் இந்த லவ், ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குற விதம், ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்குற விதம், காதலர்களுக்குள்ள, ஏன்னா எப்பவுமே பொண்ணுங்களுக்கு இருக்கும் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறா, காசுன்னு போற அப்படிங்கிற அந்த இது இருக்கும். உனக்காக தாம இந்த காசு சம்பாதிக்கிறது ஓட்டம்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த இதை மென்ஷன் பண்ணது. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பரவாயில்ல நீ எனக்கு குழந்தை நான் உனக்கு குழந்தைன்னு ஏஜ் ஆனதுக்கு அப்புறமும் வாழ்ற அந்த பாண்டிங்கை காமிச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு இடத்துல 10 கோடி வர்ற இடத்துல எனக்கு 80 லட்சம் போதும், அந்த இடத்துல எனக்கு பணம் தேவையில்லை, என் ஒய்ஃபோட ஆசை எனக்கு நிறைவேற்றினா போதும். இந்த மாதிரி நிறைய அழகழகான இதை காமிச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்? நான் ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. இது எந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்டன்றதை தாண்டி ஃபஸ்ட்டு எழுதுனது தானே. எந்த நோக்கத்துக்காக இதை எழுதணுமோ அது நிறைய இடங்களில் வந்து நடக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 20 வருஷமாக ஒரு கப்புள்ஸ் வந்து சண்டை போட்டு பேசாமல் இருந்திருக்காங்க. காந்தி கண்ணாடி படம் பார்த்து பேசிட்டாங்கன்னு நியூஸ். ஆமாம், நான் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. இவங்க எந்த காரணத்துக்காக பிரிஞ்சாங்கன்னு தெரியல, பட் காந்தி கண்ணாடிக்காக சேர்ந்தாங்கன்றது வந்து சூப்பர். அதை விட ஒரு கிரியேட்டருக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் நான் லைஃப் இந்த 1 வீக்கில் பார்த்துக்கிட்டே வரேன். அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிரேட். அஃப்கோர்ஸ் நம்ம பாலா பிரதர் நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கப்புளோட போர்ஷன்ஸ் எப்படி நீங்கள் ரைட் பண்ணீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா மேமோட அந்த அவங்களோட கேரக்டர் ஆர்க்கு இருக்குல்ல, அவங்களோட லைஃப் ஸ்டோரியை நீங்கள் எழுதும்போது உங்களுக்குள்ள ஒன்று நடந்திருக்குல்ல, அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை கடந்து வந்திருப்போம். எனக்கு என்னதான் வயசு கம்மியாக இருந்தாலும் அனுபவங்கள் தானே பேசுவோம். ஸோ என்னோட அப்பா அம்மா, என்னுடைய ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சிஸ்டர் அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்களோட அப்பா அம்மாக்கள். ஸோ இதை நம்ம ஸ்கூல் லைஃப்லேருந்தே பார்த்துக்கிட்டே வரோம். ஒரு இடத்துலையும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பயங்கரமாக அட்மையர் பண்ணியிருப்போம். எனக்கு வந்து
இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸோட லவ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குமே முன்னாடி இருந்த ஒரு காதலுக்குமே அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு. இப்போ நிறைய டேர்ம்ஸ் சொல்றாங்க, ஆமா சிச்சுவேஷன்ஸ் என்னென்னவோ வந்துருச்சு, என்னென்னவோ டேர்ம்ஸ் சொல்றாங்க. பட் அந்த இடத்துல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பட் நீங்க இப்போ நம்ம அம்மா அப்பாவை நீங்க ஒரு நாள் நீங்க தனியா விட்டுட்டு போனீங்கன்னா உங்க காலையில உட்கார்ந்து நைட் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அவங்க வாழ்ந்த லைஃப்பை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அப்பா அங்க போனோம்ல, இங்க போனோம்ல, இந்த இடம் பத்தி சோஷியல் மீடியா இல்லாத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு எந்த மொமெண்ட்லனா என் வீட்டில் எனக்கு உட்கார வச்சு சொல்லுவாங்க. எங்க அப்பா வந்து சொல்லுவாரு, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி, பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு எங்க அம்மா வந்து இந்த பாண்டியன் தேட்டர்னு ஒன்று இருக்கிறா, இப்போ இல்லை ராயபுரத்தில், அந்த தேட்டருக்கு வந்து படம் பார்க்க போயிருக்காங்க. அப்போ என் அம்மா அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு டிக்கெட்டு கிடைக்காம செவ்வரேறி குதிச்சு அவர் பேண்ட்டு கிழிஞ்சி இந்த மாதிரி சம்பவம்லாம் எனக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது பொண்ணு பார்த்து முடிச்ச பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் இந்த வேலையெல்லாம் பார்த்து பேண்ட்டு கிழிஞ்சி திருப்பி வீட்டுக்கு போய் அவர் பேண்ட், இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். இப்பெல்லாம் பண்ணீங்களா நீங்க 2 பேர் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல. ஆனா வந்து இந்த ஜென்ரேஷன் கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, அவன் நான் சாப்பிட்டியான்னு மெசேஜ் போட்டேன், 3 நிமிஷம் கழிச்சு லேட்டா எனக்கு ரிப்ளை பண்ணான்னு சொல்லிட்டு 3 நிமிஷம் கேப் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசா தெரியுது. பட் இவங்க பேசுறதுக்கு பெரிய மெமரிஸ் வந்து இவங்க சேகரிக்காம விடுறாங்களோ, வேற ஏதோ ஒரு பேட் பேஸ்க்குள்ள நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து போயிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த விஷயம் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கு காந்தி கண்ணம்மாவை வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட ஐடியாலஜி. கிரேட் பிரதர். நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, எனக்கு அது ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. 3 நிமிஷம் வெயிட் பண்ண முடியல. ஆனா அந்த டைம்ல வந்து 3 வருஷம் 3 மாசம் அவங்கள நினைச்சிட்டு அவங்க கூட இருந்த நினைவுகளை மட்டுமே வச்சுட்டு வாழ்ந்த ஒரு காதல்லாம் இருக்கு. அதை இப்போ இதுக்கப்புறம் எதிர்பார்க்கவும் முடியாது. அப்கோர்ஸ் மாறிடுச்சு. அதெல்லாம் சொல்லணும்னு ஆசை இருக்கும் இல்லையா நம்ம படத்துல. ஆமாமா, டெஃபினட்டா. என்னன்னா மனிதனுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சதே காதல்ல தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த காதல், அந்த அன்புல தான் ஆரம்பிச்சது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. அந்த அன்பு இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியல. பட் பணத்துக்கு பின்னாடி இல்லை ஒரு கமிட்மெண்ட், ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும். ஆக்சுவலி இன்னும் ஸ்ட்ராங்கா இந்த நான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன்னா ஒரு ஆர்டிகல் ஒன்று படித்தேன். இந்தியாவில் வந்து 80 to 80% ஆஃப் கார்ஸ் வந்து லோன்ல தான் ஓடிட்டு இருக்கு. 60 to 70% ஆஃப் வீடுகள் வந்து லோன்ல தான் இருக்கு. எல்லாமே லோன் சொல்லிட்டு எல்லாருமே எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா அதில் கமிட் பண்ணிடுறோம். நம்ம கமிட்மெண்ட்ஸ், அது ஒரு கமிட்மெண்ட்ஸ், அது என்ன ஆயிடுச்சுன்னா அது சொல்லுவாங்க டிஃபால்ட் அப்படின்வாங்கல்ல. இதெல்லாம் டிஃபால்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அன்புங்கிற ஒரு டிஃபால்ட் ஒன்று இருக்கும், மறந்துட்டோம். அதை வந்து டோட்டலாக யாருமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இது எல்லாத்தையும் ஒரு கதையில் சொல்லணும், ஆனால் அது ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு பயங்கரமாக நெருக்கமாயிருச்சு ப்ரோ. பாலாபுரம் ராய்பேட்டை ஓடி இருக்கலாமோங்கிற மாதிரி நாங்களுமே யோசிச்சோம் சீரியஸ்லி. எதனால் அந்த மாதிரி இந்த பாலாஜி சாருக்கும் அர்ச்சனா மேமுக்குமான அந்த முடிவுன்னு இருக்குல்ல, அவ்வளோ லவ் பண்ணாங்க, இவ்வளோ வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டாங்க, அப்படி ஒரு முடிவு அப்படிங்கிறத எல்லா கதைகள்லையும் வந்து உங்களுக்கு நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறத தாண்டி ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ரியாலிட்டியை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் இருக்கும் பொழுதே, உங்கள் கூட ஒருத்தன் இருக்கும் பொழுதே அவங்க செலிப்ரேட் பண்ணிடுங்க. அது அம்மா அப்பாவாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கட்டுமே, அவங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த செகண்ட் மட்டும்தான் உங்களுக்கான நிரந்தரமான ஒன்று. அடுத்த நொடி என்னங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்படின்னும் போது இது எல்லாருக்கும் புரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காந்தி கண்ணம்மா வந்து எல்லாருமே அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஒன்று அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும், இல்லை அவங்களா ஃபீல் பண்ணிக்கணும், இல்லை அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கணும், இல்லை பக்கத்து வீட்டு அங்கிள் ஆண்டியை பார்க்கணும். அப்படி பார்த்துட்டாங்கனாலே உண்மையாக பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்போ ஒரு காதலோ வரும். சரி, அவன் கேட்டானே, இப்போ தெருவில் கூட விளையாடிட்டே இருப்போம், ஒரு பாட்டி திடீர்னு நம்மளை திட்டை அப்படி ஓரம் போய் விளையாடுங்கடா அப்படின்னு நம்ம அவங்கள கோபமாக பார்ப்போம். பட் என்னன்னா எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அக்கறை, ஒரு காதல் இருந்துகிட்டே இருக்கு. இங்க காலங்காலமா இருந்துகிட்டே இருக்கு. ஒரு கோபத்துக்கு பின்னாடி கூட ஒரு காதல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா எனக்கு இந்த கேரக்டர்ஸோட முடிவு இப்படிதான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் நான் புரிஞ்சுப்பேன். ஸோ இருக்கும் போதே ஒருத்தவங்களை செலிப்ரேட் பண்றேங்க, அவங்க லவ்வை செலிப்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு அவங்க போயிட்ட பிறகு யோசிச்சு யூஸே கிடையாது. நீங்க போயிட்டு சும்மா நிறைய பேரை நான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், கல்லறையை போயிட்டு மாலை போடுறது, செல்ஃபி எடுத்து இருக்கும்போது ஏதாவது பண்ணிருக்கலாம். நீங்க இருக்கும்போது நீங்க அவங்களை கஷ்டப்படுத்தாம நல்லா பார்த்துக்காவது செய்யலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. அந்த நோக்கத்துக்காக எழுதுனது இல்லையா. நீங்க கிளைமேக்ஸ்ல ஒரு அந்த பீச்ல அவங்க இருப்பாங்க இல்லையா, வெள்ளை துணி போர்த்தி ஒரு மொமெண்ட் இருக்கும். அது வந்து நான் ரியலா பார்த்த கதை. ஓகே, அது வந்து ஒரு இடத்துல கிடையாது, 20-30 இடங்கள்ல
பல்வேறு ஆண்கள் பெண்கள் வந்து அந்த மாதிரி இறந்து கிடந்து நான் பார்த்துருக்கேன். அப்படியா? ஆமாம், நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். சரின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகேவா, பெக்கர் மென்ஸ் ஆர் உமன் டைட் இன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சும்மா சர்ச் பண்ணி பார்த்தா அது வருது, ஒரு 20-30 ஆர்டிகல்ஸ் வருது இன்டர்நெட்டில் மட்டும். எங்கே போய் பார்த்தா ஒருத்தவங்க பையில் 20 லட்சம், ஒருத்தவங்க பையில் 80 லட்சம், 60 லட்சம், இவங்க இங்கே இறந்து கிடந்தாங்க, அங்கே இறந்து கிடந்தாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார்? இவ்வளோ மனிதர்கள் இறந்து கிடக்குறாங்க, பணத்தை அவங்க ஒரு ஒரு துச்சமாக கூட மதிக்கலை அப்படின்னும் போது, அவங்க என்ன இழந்ததால் இந்த பணத்தை அவங்க மதிக்கலை அப்படின்னும் போது என்ன இழந்திருப்பாங்க? கண்டிப்பாக ஒரு காதல், ஒரு அன்பு அது யாராக வேணா இருக்கலாம். அது யாரோ ஒருத்தர் இழந்ததால் தான் அவங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்கிறாங்க. அன்பானவங்க இருந்திருந்தா அவங்கள அப்படி விட்டுருக்க மாட்டாங்க. காந்தி உயிரோடு இருந்திருந்தா கண்ணம்மாவை கண்டிப்பாக விட்டுருக்கவே மாட்டார் இல்லையா? கண்ணம்மாவும் போயிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது எனக்கு இந்த ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளேயில் இந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை கிளைமேக்ஸாக வச்சுக்கிட்டு இவங்க என்ன மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னும் போது இந்த ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளேயில் பண்ண கதை தான் இது. கிரேட் ப்ரோ. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நிறைய பேரோட எண்ணம் என்னன்னா, எனக்கு நிறைய பிரச்சனை, பணம் இருந்தால் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு அந்த மனநிலை இருக்குல்ல, அது கிடையாது. பணம் மட்டும் கிடையாது. கண்டிப்பாக கிடையாது பிரதர். எனக்கு வந்து ஆக்சுவலி நான் படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ப்ளஸ் சினிமாவில் நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து சம்பாதிக்க, அதாவது சர்வைவலுக்கு 2 விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்று வந்து கோவில்களில் போய் பறை வாசிக்கிற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன், ப்ளஸ் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பாலா கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸ். ஆமாம் ஆமாம், என்னோட அது ஃபேமஸ் ஈவெண்ட்ஸ்னு இருக்கும் இல்லையா. ஸோ என்னோடது ஃபேம் என்டர்டைன்மெண்ட், ஃபேம் ஈவெண்ட்ஸ் கிரியேஷன்றது என்னோட கம்பெனி நேம். இப்போ நான் பண்ணுறது இல்லை, பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விஷயம் ஆக்சுவலி நடந்து, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து தன்னோட அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னோட லேண்டை எழுதுறோம். அப்போ ரொம்ப கம்மி, 12 லட்சம் 15 லட்சமோ தான் நாங்கள் கொட்டேஷனே கொடுத்தோம். திடீர்னு ஒரு சொத்தை ஏதோ வித்துட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வராரு, டிமான்டேஷன். ஓகேவா, நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை ப்ரோ நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், மண்டபத்துக்குலாம் ஒரு அட்வான்ஸ் கட்டிட்டாரு. இல்லை ப்ரோ நம்ம கொஞ்சம் ஒரு உங்களுக்கு டைம் இருக்குது, பணத்தை மாற்ற முடியாதுன்னா இல்லை, நீங்கள் சோர்ஸ் எல்லாம் கொடுத்து, ஆனால் இமீடியட்டாக அவரால் அதை மாற்ற முடியாது. ஏன்னா வித்தின் 1 வீக்குள்ளே அந்த கல்யாணத்தை அவர் பண்ணி ஆகணும் அப்படின்றது வரும்போது 60 தாண்டிச்சுன்னா 61, அதோட அவங்க 80வது கல்யாணம் தான் பண்ண முடியும். அது அவங்களுடைய நம்பிக்கை, சம்பிரதாயப்படி அவங்களோட நம்பிக்கை. 4 நட்சத்திரம் பார்த்து அந்த ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறாங்க. அவர் எவ்வளோ முயற்சி செஞ்சு அந்த பணத்தை அவரால் மாற்ற முடியல. வித்தின் 6 மந்த் கழிச்சு அவங்க இப்போ இங்கே இல்லை, சென்னையில் இல்லை, ஆக்சுவலாக ராயபுரத்தில் இருந்த ஒரு பர்சன் தான். என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மா 6 மாதத்தில் இறந்துட்டாங்க. ஆமாம், அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த வலி இருக்கு இல்லையா, அது அவரு என்கிட்ட ஃபீல் பண்ணி பேசினது, அது இந்த பர்சன் இப்போ கான்டாக்டில் இல்லை. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி அந்த டைமில் நான் நிறைய இன்சிடென்ட் பார்த்துருக்கேன். கோவிடால கேன்சல் ஆன கல்யாணங்கள், இந்த பணம் செய்தாங்க டிமான்டேஷனால, அந்த டைமில் அந்த ரொட்டேஷன் இல்லாமல் அவங்க இழந்த அந்த அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அதனால தான் நான் அந்த கண்ணம்மா கடைசியாக சொல்லுவாங்க, எங்கேயுமே வேணாம், அந்த கோயிலையாவது நீ சிம்பிளா அந்த கல்யாணத்தை பண்ணு. ஆமா, இந்த நம்பரோ என்ன எவ்வளோ பெருசா பண்றோங்கிறது மேட்டர் இல்லை, பண்ணிட்டா போதும், அந்த சொல்லுவாங்க பண்ணணும், பண்ணியே தீரணும் அப்படிங்கிறது. என்னன்னா, ஏன்னா கண்ணம்மா ஆசைப்பட்ட, அவங்களுடைய யங் ஏஜில் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கல. ஆமா, ஓகேவா, அன்னைக்கு அவங்க ஆசையா இருந்தது எல்லாமே இன்னைக்கு வந்து காந்தியோட ஆசையா மாறிடுச்சு. அப்போ கண்ணம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, அது எதுவுமே நடக்கலாம்னா பரவாயில்ல, 60ஆம் கல்யாணம் நடந்தா போதும்ன்ற முடிவுக்கு வந்து அவங்க வராங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்காக மாறும் பொழுது நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, இல்லை அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்றது வந்து கேள்விதான். அது வந்து சூழ்நிலை தான் முடிவு பண்ணணும். ஸோ அதை நோக்கி இந்த கதையை புஷ் பண்ணதால அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கிரேட் பிரதர். ஏன்னா அதை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சூழ்நிலைங்கிறது, இவ்வளோ வருஷம் இந்த வாழ்ந்த வாழ்க்கை, ஜஸ்ட் அந்த கல்யாணம் பணம் அந்த இதில் ஒரு முடிவு வந்துருச்சு, சூழ்நிலை தான். அஃப்கோர்ஸ் அது சூழ்நிலை தான். ஆமாம், அதை பண்ணால் சந்தோஷம் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறது ஒன்று. அதுக்காக ட்ரை பண்ணும்போது அதுக்கான இழப்புகளும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக இல்லை ப்ரோ. ஸோ எனக்கு இந்த சிங்கிள் ஷாட்டுக்கு வந்துடலாம் ப்ரோ. கண்ணம்மா அவங்கள இருக்கட்டும், நமிதா அவங்களா இருக்கட்டும், முடிச்சதுக்கப்புறம் அகைன் பாலா ப்ரோ போயிட்டு அவங்க நமிதா அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஷாட்டோட மேக்கிங் ப்ராக்ரஸ் பற்றி. ரீசெண்டாக கூட இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி மீட் பண்ணும்போது கூட அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏன் அவங்கள கேட்டாங்களா, ஏன் அர்ச்சனா நீங்கள் வந்து இத்தனை நாள் இவ்வளோ படம் நீங்கள் நடிக்காம இருந்தீங்கன்னா நான் காந்தி கண்ணாடிக்காக அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு. எங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக இந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு ஒரு 2 நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு ஊர்வசி அவார்டு வாங்கின ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் வந்து அவங்க உள்ளே வராங்கன்னும் போது எனக்கு ஒரு பொறுப்பு வந்து அங்கே அதிகமாச்சு.
அம்மா இதை நம்ம அப்படியே சிங்கிள் ஷாட்டா பண்ணிடலாமா அப்படின்னா, ஆமா சிங்கிள் ஷாட்டா டைலாக் மாறல அப்படின்னாங்க. இல்லம்மா டைலாக் மாறல, சூப்பர் போயிடலாம் அப்படின்ட்டாங்க அம்மா. இப்போ நமிதா கிட்ட போய் சொல்றோம், நமிதா இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்டா, சரி ஓகே டைலாக் மட்டும் ஒரு அடி பார்த்துக்கலாமா, சூப்பர். பாலா கிட்ட போயிட்டு பாலா இது சிங்கிள் ஷாட்டரா அப்படின்னு சொன்ன உடனே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 to 15 minutes அவங்க எல்லாருமே டைம் கேட்டாங்க. அவ்வளோதான் அவங்க கேட்ட டைம். யாருமே நம்ப மாட்டாங்க, அது ஃபர்ஸ்ட் டேக் நீங்க பார்த்தது. ஒரே டேக்ல ஓகே, ஒரே டேக். என்ன அதுக்கப்புறம் நாங்க 3 டேக் எடுத்தோம், சேஃப்டிக்காக எடுத்தோம். பட் நீங்க படத்துல பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் டேக். ஏன்னா அவங்க உள்ள வரும்போதே என்ன கேட்பாங்கன்னா, வேஷம் போட்டிருக்கியாப்பான்னு தான் கேட்பாங்க. பிகாஸ் அது ஒரிஜினல் கதிரே கிடையாது. ஸோ அதுவுமே அந்த சிங்கிள் ஷாட்ல நாங்கள் எழுதணும். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து முதல்ல வந்து ஒருத்தன் வந்து நம்ம இன்ட்ரோ பண்ணும்பொழுது அவன் எந்த வித முகமுடி இல்லாம ஒரு தூய்மையான ஒரு வானத்துலேருந்து தூய்மையாக ஒரு நீர் கொட்டிக்கிட்டு இருக்கும். அதுலேருந்து ஒருத்தன் கார்லேருந்து இறங்கி அப்படி ஓடி வருவான். அவன் ரொம்ப தூய்மையான மனுஷன். அவனுக்கு எந்த ஒரு முகமுடியோ எதுவுமே கிடையாது. அப்படி ஒருத்தன் மாறி இருக்கான்னா, என் வாழ்க்கையில் இப்படி ஒருத்தன் வந்தாங்கன்னா தான் நம்ம கதையை ஆரம்பிப்போம். கதையை ஆரம்பிக்கும் போது அவனோட இன்ட்ரோடக்ஷன் என்ன இருக்கும்னா, முகமுடியோட தான் அவன் ஆடிக்கிட்டு இருப்பான். அந்த முகமுடியை கழட்டுவான். ஸோ முகமுடியோட ஒருத்தன் இன்ட்ரோ பண்ணி மழையில் பார்த்தீங்கன்னா அவனோட முகமுடி கலையும். அந்த வெள்ளை கலர் அடிச்சு அந்த இதெல்லாம் கலையும். ஸோ அந்த சிங்கிள் ஷாட்டுங்கிறது வந்து இங்கே ஆரம்பிச்சு இப்படி வந்து முடியணுங்கிறது தான் அதோட டிசைன், ரைட்டிங் டிசைன். ஸோ வந்து அந்த இடத்துல அந்த சிங்கிள் ஷாட்ல அவன் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவன் பேச அவன் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும், பெயிண்ட் போய்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு முகமுடியை மாட்டிக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் இது கிடையாது இது தாண்டி நான் சொல்லிட்டு அவன் உண்மையான முகத்தை காட்டுவான். ஸோ இந்த டிசைன் தான் அந்த சிங்கிள் ஷாட். ஸோ அவன் இந்த கீதா ஏன் இப்படி பேசுறா, அம்மா ஏன் இப்படி பேசுனாங்க, எல்லாத்துக்கு பின்னாடி இவன் என்ன மோட்டிவ்ல இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு அந்த 12 நிமிஷத்துல முடிஞ்சிடணும் அப்படின்னும் போது, ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஆர்டிஸ்டோட சப்போர்ட்ல, டெக்னீஷியன்ஸோட சப்போர்ட்ல சூப்பராக ஒர்க் ஆச்சு. கிரேட், சூப்பர் ப்ரோ, நல்ல ஒரு கனெக்ஷன். எனக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தது நீங்க அழகா வந்து சொன்னது. அது பாலாபுருவுமே வந்து எனக்கு அந்த ஒட்டுமொத்த படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அஃப்கோர்ஸ் முதல் படம் எல்லாருமே வந்து அவரோட தி பெஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு எங்க பயங்கரமான இவர் ஒரு பெர்ஃபார்மரா வருவாருங்கிற அந்த ஒரு இது ஹிட் ஆச்சுன்னா, அந்த மலையில முகமுடி கலையிற இடத்துல அவர் பேசியிருக்க அந்த வசனம், டயலாக், மேனரிசம் செம்மையா வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த போர்ஷன்ல நடிச்ச அந்த இதை பத்தி பாலாக்கு வந்து இந்த படம் பாலாக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறது பாலாக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாலாவோட இதுக்கு அவன் பாலா போட்ட எஃபர்ட் வந்து ரொம்ப பெருசு. நான் ப்ரீ இன்டர்வியூஸில் எல்லாத்துலேயுமே சொன்னேன், வெயிட் கெயின் பண்ணதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். 51 கிலோலேருந்து 75 kgங்கிறது வந்து 3.5-4 மந்த்லன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் டக்குன்னு இந்த லீனாக இருக்கவங்கலாம் உடம்பு போடுறதுன்றது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதை அவன் அச்சீவ் பண்ணிட்டான். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பாலாக்கு என்ன இருக்குன்னும் போது இங்கே வந்து நிறைய பேர் வந்து கதை விவாதத்திலேயும் சரி, இங்கே கொஞ்சம் ஏற்றலாமே இங்கே கொஞ்சம் ஏற்றலாமே. பாலா அந்த ஆர்க்கை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான். என்னன்னா காந்தி கண்ணம்மா கிட்ட இருந்து டேக் அவே எடுக்க போறது யாருன்னா ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ் தான் கதிர் என்ன புரிஞ்சுக்கிறானோ அதுதான் ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்றது வந்து அந்த டூல் பாலா அப்படிங்கிறது பாலாக்கு நல்லா புரிஞ்சுது. கதிர் தான் அந்த டூல் அப்படிங்கிறது பாலாக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சதால, ஸோ பர்டிகுலரி இந்த மழை சீனு, டெத் சீக்வன்ஸில் பாலா டான்ஸ் ஆனதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு அந்த சளிலாம் வர மூமெண்ட்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டாக பாலாவோட எஃபர்ட் தான். அது எல்லாமே அதை பார்த்துட்டு கால் பண்ணி இது ஓகேவா, வேணா இது மட்டும் ஒரு ஷாட் நம்ம மறுநாள் போகலாமான்ற அந்த பர்சனல் கேர் இருக்கு இல்லையா, அது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன் பாலா கிட்ட. எனக்கு இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாலாபுரம் சைலண்டாக போயிடுவார், செகண்ட் ஹாஃப்ல திருப்பி அடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஆர்க் இருக்கும். இப்போ வெளியிலனா என்டர்டெய்னராக இது வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம் பாலாபுரம், ஒரு பெரிய ஒரு காமெடியாக பார்த்துருக்கோம். அவர் சண்டை போடுறத எங்களால் ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருமாங்கிறது உங்களுக்கு ஒரு யோசனை இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸோட அந்த டிஸ்கஷன்ஸ் மட்டும் இல்லை, அது வந்து அது பாலியாரிட்டியா இருந்துச்சு. மாஸ் ஃபைட் மாதிரி தெரியல, கிடையாது. ஒரு காமன் மேன் வழியில அடிச்சா எப்படி இருக்கும், எக்ஸாக்ட்லி என்ன விட்டுறான்னு சொல்லி அடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஃபைட்டா தான் இருந்துச்சு. என்னன்னா ஏதோ ஒரு மொமெண்ட்ல யாரோ ஒருத்தவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்குல்ல, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா மனிதர்களுக்குமே இது நடந்துகிட்டே இருக்கும். நீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு மொமெண்ட்ல ஏதோ ஒரு விதத்துல நீங்க பதில் சொல்லணும், கன்வே பண்ணி தான் ஆகணும். அது உங்களோட வெற்றியா இருக்கலாம், அது அடியா இருக்கலாம், திட்டா இருக்கலாம், எமோஷனலி என்னவானா இருக்கலாம். அது ஓவர் வயலன்ஸா மட்டும் இல்லாம இருக்கிறது நமக்கு நல்லது. ஸோ அப்படின்னும் போது எனக்கு கதிர் வந்து பதில் சொல்லணும், எந்த மொமெண்ட்ல சொல்லணும்,
அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ பேசிக்காக ஒரு சுயநலவாதி. சுயநலவாதிங்கிற போது அவனோட செல்ஃபிஷ்னஸ் உடையிற ஒரு இடத்துல அவன் மனுஷனா மாறினான்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ரைட்டிங் ப்ராசஸ். ஸோ எனக்கு ரியல் லைஃப்ல என்ன நடக்குமோ அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுக்கான காரணக்கர்த்தாக்கள் வந்து ரொம்ப சரியான நோக்கத்தோட இருக்கணும். ஏன்னா யாரையும் தப்பாவும் கைட் பண்ணிடக்கூடாது. உன்னை ஒருத்தன் சீன்றானா நீ உடனே போயிட்டு அடிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு மொமெண்ட்டாக இருக்கக்கூடாது. இதை கரெக்டாக நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா எனக்கு பயமே இல்லை. பாலா கூட ஆனால் இல்லைண்ணே நம்ம ஃபஸ்ட்டு படம் நான் இப்படி இருக்கேன் நான் சொன்னேன் இல்லைடா, நீ ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைமே அவனை அடிக்கும் போது நீ அடிச்சன்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது, சிரிச்சிருவாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸை எடுத்து டைம் எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கும் போது அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலேயே அது ஒர்க் ஆச்சுங்கிறது வந்து எனக்கே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அந்த இடத்துல ஆடியன்ஸ் கிளாப்ஸ் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி காந்தி கண்ணாடியில் பல சீன்ஸ் வந்து ரசிச்சு எடுத்திருப்பீங்க. ஏதாவது ஒரு சீன் அதாவது நிற்குதா மனசுக்குள்ள, இதை நான் இப்படி இந்த ஆங்கிள் எடுத்தேன், இந்த மாதிரி இது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சீக்வன்ஸ் உங்களுக்கு இருக்கா? இதை இல்லை இதை நான் இது இப்படி புரியணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் இது வேற மாதிரி புரியப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஒரு சீன் இருக்கு. ஒரு சீன் வந்து நான் எந்த நோக்கத்துக்காக எடுத்தனோ அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஆடியன்ஸ். ஒரு சீன் வந்து சூப்பராக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா காந்தி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இறந்துட்ட பிறகு அவனுக்கு பையன் இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு இன்டெப்தா காந்திக்கும் இருக்கு. அது கண்ணமா குழந்தை ஒன்று வேணும் ஆமா அப்படின்றது இருந்துகிட்டே இருந்தது. அந்த இடத்துல தன்னுடைய கதிர் வந்து அவர் கொல்லி வைப்பாங்க. கொல்லி வச்சோன்னா ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா காந்தி டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் செம்ம ஹாப்பியா. படத்துல அப்படி ஒரு ஷாட் இருக்கும். ஓகே. கொல்லி வச்சோனுமே ஜமீன் ட்ரெஸ்ஸோட ட்ரெயிலர் கூட அந்த ஷாட் வரும். கரெக்ட். அதை நான் பிளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து எதுக்காக பிளேஸ் பண்ணது அப்படின்னா லைக் அவருடைய ஆசை எல்லாமே நிறைவேற்றிச்சு. அவர் சொர்க்கத்தில் செம்ம ஜாலியாக ஆடிட்டு இருக்காரு. கட் பண்ணா இந்த ஷாட் முடிஞ்ச உடனே அடுத்த ஷாட் என்ன இருக்குன்னா கண்ணம்மா உள்ள உட்காந்துருப்பாங்க வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு சார்ஜின் போயிட்டே இருக்கும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா காந்தி வெளியே தான் ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க ஸோ எனக்கு இது ரெண்டுத்தையுமே ஒரே ஷாட்ல சொல்லணும், 2 ஷாட் வைக்கக்கூடாது அப்படின்னும் போது கரெக்டா ஒரு ஷாட் அப்படி வச்சும்போது ரெண்டுமே அது நிறைவேறிடுச்சு அப்படிங்கும் போது அது ஒரு ஐடியாலஜி. அதே மாதிரி வந்து அந்த இவ வந்து கீதா வந்து ஒரு மூமெண்ட்ல கேட்பா, பின்னாடி வந்து நின்றுட்டு நான் இப்போ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் பொட்டு வச்சிருக்கேன் இல்லையா சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து பல பேரோட வாழ்க்கையில கவனிக்கிறது இல்லை. ஆமா நம்ம கவனிக்கிறது இல்லைல்ல. அதுல ஒரு அழகா ஒரு டைலாக் இருக்கும். என்னன்னா உங்களுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டா ஈஸியா போயிடுது இல்லை அப்படின்ற விஷயம். இது வந்து இப்போ இல்லை, காதலுங்கிற ஒன்று ஆரம்பிச்சதுல இருந்தே பெண்கள் கிட்ட இருந்து வர ஒரே கேள்வி என்னன்னா நம்ம டெய்லியா 10 தடவை சாப்பிட்டியான்னு கேட்கறது போயிட்டு ஒரு தடவை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிற சூழலுக்கு வந்து தள்ளப்படுறோம். அதுக்கான காரணம் மென் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் அந்த டைலாக்ல இருக்கும். டப்பிங் தேட்டரில் டப்பிங் இன்ஜினியர் கரெக்டாக அந்த சீனை வந்து டப்பிங் எடுத்து முடித்தோனும் கண்ணில் தண்ணி வருது. அண்ணே அவன் சொல்கிறான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என் லவ்வரை கூப்பிட்டு நான் படத்துக்கு போனேன். ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னா இல்லை இந்த சீன் அவளுக்கு காட்டணும், இதே தானே எப்போ பார்த்தாலும் அவன் சொன்னான் இதே தானே எப்போ பார்த்தாலும் அப்படின்னும் போது எனக்கு அப்போதான் பெருமூச்சு வந்தது. 2020 வந்து ஆல்மோஸ்ட் அந்த டைமில் வந்து எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்னோட இப்போ ஒய்ஃபு கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணாங்க, உன்னை பார்க்கணும் வரியா அப்படின்னு. போயிட்டேன், கிளம்பி போயிட்டு 1 hour உங்ககிட்ட முக்கியமாக பேசணும்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டே இருக்கேன். சொல்லுமா என்னம்மா சொல்லுமான்னா 1 hour எதுவுமே பேசவே இல்லை. சரி ஓகே எழுந்து நில்லு அப்படின்னாங்க. எழுந்து நின்னேன். பின்னாடி போய் நின்றுட்டாங்க. திரும்பாத அப்படின்னாங்க. திரும்பலை. நான் என்ன நினச்சிட்டேன் ஏதோ சர்ப்ரைஸ் ஏதோ பண்ண போகிறாங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு சரி இப்போ நான் என்ன கலர் புடவை கட்டிட்டு இருக்கேன் சொல்லணும்னா எனக்கு தெரில. ஐயோ அச்சுச்சோ மாட்டிக்கிட்டோண்டா, இது என்னடா இது அப்படின்னு சொல்லி சரி சொல்லு, நான் என்ன கம்மல் போட்டிருக்கேன், நான் என்ன ஹேண்ட்பேக் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தேன் சொல்லு அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே ஃபைன். 1 hour என் கண்ணு முன்னாடி இருந்த ஒருத்தவங்களை நோட் பண்ணவே இல்லை. அப்போ முன்னாடி வந்து சொன்னாங்க நீ படம் பண்ணணும்னு நினைக்கிற, நீ ஓடணும்னு நினைக்கிற, எல்லாம் சரிதான், கொஞ்சம் சுற்றி இருக்கவங்களையும் பாருக்கோ, கூட இருக்கணும் பார்த்துக்கோ, உங்ககிட்ட இருந்து நான் வேற எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னவனே மழை பெஞ்சது, ஓரம் போய் நின்னோம். ஸோ எனக்கு வந்து லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்னா அதுதான். இதே எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் நல்லா சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான் அந்த சீன். கிரேட் ப்ரோ, சூப்பர். தேங்க்யூ ஷெரீஃப் ப்ரோ. தேங்க்யூ. ரொம்ப நேரமா நம்ம பேசிட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப விளக்கமா, கிளியரா, சூப்பரா வந்து எனக்கு உங்களோட கான்வர்சேஷன் இருந்தது ப்ரோ. படத்துல நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணமே எனக்கு
இப்போ என்னால் அதை வந்து ஆமா இது அப்படி நிறைய விஷயங்கள் என்னால் அதை வந்து நான் ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சது. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்களும் பண்ணணும். லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஓப்பன் ஆகணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதாக எங்க ஒரு பிரதரா வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்டர்வியூ. தேங்க்யூ கைஸ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.